ராம் அவரோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ஃபிலிம். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ராம் கதை சொல்றாரு, ஒரு ராமசுப்புன்னு தான் சொல்லுவோம். அவர் என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த கதை சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்றேன், அண்ணா இந்த கதை நான் பண்ணலன்னா விட்டுருங்கண்ணா அப்படின்னு. ஏன் நீ அவரு அண்ணான்னு சொல்ற, நானும் மாத்தி அண்ணா கூப்பிட்டுப்போம். இது பயங்கர இதா இருக்குது, இது ஆக்டிங்லாம் பயங்கரமா பண்ணணும், வந்து ஓவர் போர்டா இருக்குது, பயங்கரமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இல்ல ஒரு ப்ரொடியூசர்லாம் அவருக்கு பிடிச்சி கூப்பிட்டு வந்தாரு. கண்ணா முன்னான்னு சம்பளம் சொல்றோம், அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க, ஓகே அப்படின்ட்டாங்க. ஐயோ நம்ம மாட்டோம்டா, பண்ணி தாண்டா ஆகணுங்கிற மாதிரி இருந்து ரொம்ப மனசை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் படுத்திட்டு பண்ண ஒரு படம். இந்த படம் ஷூட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடியே தெரியும் ரொம்ப கஷ்டப்பட போறேன் அப்படின்னு. அப்புறம் இந்த டெய்லி அந்த தாடி ஓட்டுறது, இது பண்றது அது பண்றது, அப்புறம் என்னென்னமோ ஊருக்கு போறோம், மகாராஷ்டிராங்கிற ஒரு ஊருக்கு போறோம், சாவர்காவன் போறோம், 6 நாள் சைக்கிளே ஓட்டுறேன். ஆனந்திங்கிற அஞ்சலிக்கு வந்து அவர்தான் ஃபர்ஸ்ட் படம், அவங்க அதுலதான் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அண்ணா இங்க வந்து நீங்க 3 பீரியட்ஸ்ல வரீங்க, தாடி இல்லாம வரீங்க, தாடி கொஞ்சமாதோட வரீங்க, தாடி இவ்வளோதோட வரீங்க அப்படின்னா சொல்லி ஒரே லொகேஷன்ல 3 மேக்கப்லாம் சேஞ்ச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த அண்ட் ஜெயிக்கணுங்கிற வெறி, ஆக்டருங்கிற ஒரு இதெல்லாம் நேஷனல் அவார்டு கிடைக்கும், நேஷனல் அவார்டுன்னு சொல்லி தான் உசுப்பேத்தி விட்டாங்க. எந்த அவார்டும் கிடைக்கல அதுக்கு, ஏன்னா அப்ளை பண்ணல மெயினா.